தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. வாக்காளர் படிவங்களை பதிவேற்றும் பணி டிசம்பர் 14ஆம் தேதி முடிந்த நிலையில் இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டிருந்தாலோ அல்லது ஏதேனும் மாற்றம் இருந்தாலோ இன்று முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை வாக்குச்சாவடி அலுவலரை தொடர்பு கொண்டு மாற்றங்களை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் உலக புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலில் இன்று அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி சுமார் 1,08,000 வடைமாலை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு ஆஞ்சநேயர் காட்சியளிக்க உள்ளார். இந்நிலையில் கோவில் பிரகாரம் முழுவதும் 2.5 டன் எடையுள்ள ரோஜா, சாமந்தி, ஜிப்சி உள்ளிட்ட பல்வேறு வகையான வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு பொதுக்கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் திமுகவை தீய சக்தி என கடுமையாக சாடினார். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. செங்கோட்டையனிடம் செங்கோல் பெற்றுக் கொண்டது மற்றும் மாவட்ட செயலாளர்களை மேடை ஏற்றியது என விஜயின் புதிய அரசியல் வியூகம் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பு காரணமாக திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் பின்னலாடை தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 15,000 கோடி மதிப்பிலான ஆர்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் பறிபோகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு அவசரமாக கடிதம் எழுதியிருக்கிறார். திருப்பூர் சின்னக்காளிப்பாளையத்தில் குப்பை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்தும் பெண்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்திய காவல்துறையையும் மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டையும் கண்டித்து பாஜக சார்பில் நேற்று போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டார். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க இப்பவே வேட்டி நியூஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.